பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. நானும் என்னமோ வாடி பொதுமக்கள் சென்னை மாநகராட்சி கவுன்சில் கூட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு இன்று மேயர் பிரியா தலைமையில் கூடியது. அதிமுகவைச் சேர்ந்த 182வது வார்டு கவுன்சிலர் KPK சதீஷ் நேரமில்லா நேரத்தில் பேசினார். அப்போது திமுக கவுன்சிலர்களை குறிவைத்து தாக்கினார். நான் எனது வார்டு பிரச்சனையை தான் பேசுகிறேன், ஆனால் மற்ற கவுன்சிலர்கள் தங்கள் தலைவர்களுக்கு துதிப்பாடுகின்றனர் என்றார். உடனே திமுக கவுன்சிலர்கள் எழும்பி நின்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் மோதல் வெடித்தது. அதிமுக கவுன்சிலர் மீது பேப்பரை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக ஆட்சியை இழந்து தாவேகா பதவிக்கு வந்த பிறகு முதல் கூட்டம் என்பதால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் முதல் கூட்டமே மோதலுடன் துவங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சும்மா கத்திட்டு இருக்காதீங்க. நீங்க வந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு சேவை பேசுங்க. அதை பத்தி பேச நான் வந்து பேச போறேன். நான் அவருக்கு அவருக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு யாருக்கு பதில் சொல்றேன். நான் அவருக்கு பதில் சொல்றேன். சும்மா இங்க கூட்டல் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் வந்து வேற பேசுறேன். நான் வேற பேசுறேன். பப்ளிக் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பப்ளிக் பத்தி மட்டும்தான் பேசுறேன். பப்ளிக்கோட வாட்ஸ்அப்பை தான் பேசுறேன். மற்றபடி பேசிட்டு புரியுதுங்களா? துணைநீர் அவர்களே, என்னோட வீராயத்துல என்னோட வாழ் பகுதி நானும் என்னமோ வார்டு பொதுமக்கள் அவர்களுக்கு என்னோட வார்டு பொதுமக்களின் சந்திக்க மட்டும்தான் எப்ப முன்னெடுத்து சொன்னாலும் இதே மாதிரி எப்ப முன்னெடுத்து சொன்னாலும் இதே மாதிரி மைக் ஆஃப் பண்றது எப்ப முன்னெடுத்து மக்கள்
மக்களோட பிரச்சனைகளை மட்டும்தான் நான் சொல்றேன். நீங்க உங்க வார்டு சம்பந்தமான பிரச்சனைகளை பேசுவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. சரி, ஆனால் தேவை என்று மற்ற விஷயங்களில் இருக்கு. நான் யாரோட பெயரை கொடுத்தோ எந்த கட்சியின் பெயரை கொடுத்தோ ஒருவரை சுட்டி காட்டியோ நான் பேசுறேன். நான் வந்து யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லியிருந்தா நீங்க சொல்லலாம், யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லியிருந்தா சொல்லலாம், யாராவது கட்சி பேரை சொல்லியிருந்தா சொல்லலாம், இன்னொருத்தவங்களோட பொதுக்கட்டை சொல்லியிருந்தா சொல்லலாம். நான் பப்ளிக்கோட பேரை மட்டும்தான் சொல்றேன், பப்ளிக்கோட பிரச்சனைகளை மட்டும் தான் சொல்றேன். ஆனா நாங்க மீட்டிங்ல பேசுறது அதெல்லாம் வேண்டாம். நான் பப்ளிக் பிரச்சனையை பேசுறேன், பப்ளிக் பிரச்சனையை வாங்கி கொடுக்குறேன். பப்ளிக் மேடம் நான் சொல்லவே இல்லை, நான் குறை சொல்லவே இல்லை, நான் குறை சொல்லவே இல்லை. பொதுமக்கள் கோரிக்கையை மட்டும்தான் நான் பேசுறேன். நீங்க ரெக்கார்டிங் இருக்கு, ரெக்கார்டிங் சென்னை மாநகராட்சி வார்டு 14 இப்ப நீங்க வந்து பப்ளிக் குறைப்பா சொன்னீங்க, எங்க பேச விடுறாங்க? மாசம் வந்தா இதேதான் எங்ககிட்ட பிரச்சனை. எங்களோட வார்டுல மெட்ரோ வாட்டர் பைப் லைன், இஸ்கோட் ஏரியா, குளக்கரை தெரு, பக்கர் நகர், செங்கல் நகர்